நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே வாசிப்போம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே, சகரியா தீர்க்கதரிசி கண்ட 3ஆம் தரிசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தாவே ஆண்டவரே அது ஆவிக்குரிய அனுபவங்களாக நிறைவேற தேவன்தாமே ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் ஆசீர்வாதமாக கடந்து வர கர்த்ததாமே அனுக்கிரகம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களாக நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சகரியா தீர்க்கதரிசி கண்ட தரிசனங்களை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வாரத்திலே இந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசி கண்ட 3ஆம் தரிசனத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சகரியா தீர்க்கதரிசி கண்ட 3ஆம் தரிசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் எவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அளவு நூல் பிடித்திருந்த புருஷன், அளவு நூலை பிடித்திருந்த ஒரு புருஷனை சகரியா தீர்க்கதரிசி தரிசனத்திலே காண்கிறார். அது வேறு யாரும் அல்ல தெய்வ பிள்ளையே, அது நம்முடைய ஆண்டவர் தான். அளவு நூலை பிடித்தவராக சகரியாவுடைய தரிசனத்திலே தோன்றுகிறார். அந்த புருஷன் ஆண்டவர் அளவு நூலை பிடித்தவராக எதற்காக கடந்து வருகிறார் என்று பார்க்கும்போது அதை தான் ஒரு கேள்வியாக சகரியா கேட்கிறான். நீர் எவ்விடத்திற்கு போகிறீர்? இந்த அளவு நூலோடு நீர் எங்கே போகிறீர்? எவ்விடத்திற்கு போகிறீர் என்று சகரியா கேட்ட கேள்விக்கு அந்த புருஷன் நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அந்த பதில் என்னவென்றால், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அது நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை நான் அளக்கிறதற்காக போகிறேன் என்று பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான எருசலேம் நகரத்தை அளக்கும்படியாக செல்கிற ஒரு புருஷன். தெய்வ பிள்ளை, இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், தெய்வ பிள்ளை ஆண்டவர் எருசலேமை பற்றி எவ்வளவு அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவன் தனக்கு ஒரு சொந்தமான நிலம் இருக்குமேயானால் அந்த நிலத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால், தனக்கு அந்த நிலத்திலே உரிமை இருக்கிறபடியால் அதை அளந்து பார்க்கிறான். எதற்காக அளந்து பார்க்கிறான் என்றால், யாராகிலும் தங்களை அறியாமல் சத்துருக்கள் தங்களுடைய நிலத்தை அபகரித்திருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உரிமையாளன் என்ன செய்கிறான்? தன்னுடைய நிலத்தை அளவு நூலை கொண்டு என்ன செய்கிறான் என்றால் அளந்து பார்க்கிறான். அதே போலவே தெய்வ பிள்ளையே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எருசலேமின் மீது மிகவும் கருத்துடையவராக, எருசலேமின் மீது மிகவும் அக்கறை உடையவராக அந்த எருசலேம் பகுதியை என்ன செய்கிறாராம்? யாராகிலும் சத்துருக்கள் அந்த இடத்தை வஞ்சித்திருக்கிறார்களா என்பதை பார்க்கும்படியாக அளவு நூலோடு உரிமை பாராட்டுகிறவராக என்ன செய்கிறார் என்றால், அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கிறது, அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அளந்து பார்க்கும்படியாக செல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் இந்த எருசலேம் யோசுவாவின் காலத்திலே தானே
நூல் பிடித்து அளந்து பங்கிட்டு கொடுத்த தேசமாக காணப்பட்டது. யோசுவாவின் காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் என்ன செய்தார் என்றால், பல அக்கிரமங்களிலையும் தெய்வ பிள்ளையை பொறுமையோடு சகித்தவராக, ஆனால் இப்பொழுதோ தேவன் அந்த எருசலேமை அளந்து பார்க்கும்படியாக செல்வதை பார்க்கிறோம். ஒரு நிலத்தின் உரிமையாளன் நிலத்தை அளந்து பார்க்கிறான் என்றால் எதற்காக அளந்து பார்ப்பான்? அந்த நிலத்திலே கட்டி எழுப்பும்படியாக அளந்து பார்ப்பான். அதை போல நமது அருமையான தேவன் என்ன செய்கிறார்? எருசலேமை அளந்து பார்க்கிறார். எதற்காக? அதை கட்டும்படியாக அவர் அழைக்கிறார் தெய்வ பிள்ளையே. அப்படியானால் இந்த எருசலேமை கட்டும்படியாக அளவு நூலோடு தேவன் கடந்து செல்கிறார் என்றால் அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கிறது, அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அளந்து பார்க்கும்படியாக செல்கிறார் என்றால், அந்த எருசலேமின் மீது மிகவும் அக்கறை உடையவராய் இருக்கிறார் என்றால், அந்த எருசலேம் மீது மிகவும் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்றால், அந்த எருசலேமின் மீது மிகவும் பொறுமையுடையவராய் இருந்திருப்பாரே, ஆனால் அந்த எருசலேமிலே சில விசேஷங்கள் காணப்படுகிறது. முதலாவது, அந்த எருசலேமிலே காணப்படுகிற விசேஷம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, தேவனால் ஆபிரகாமுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட ஒரு தேசம்தான். தெய்வ பிள்ளையே, மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னார், அதோ பார் அந்த கானான் தேசத்தை, அந்த கானான் தேசத்தை பார்க்கும்படியாக நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், ஆனால் நீயோ அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். மோசே இடத்திலே கானான் தேசத்தை சுட்டி காட்டி அதோ பார் கானான் தேசம் என்று சொன்னாரே, அப்படி அல்ல ஆபிரகாமுக்கு தேவன் இந்த எருசலேமை காட்டினது. தெய்வ பிள்ளைய ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த கானானை குறித்து, இந்த எருசலேமை குறித்து தேவன் வெளிப்படுத்தலாக என்ன செய்தார் என்றால் அந்த இடத்தை காட்டி கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, முதலாவது சொல்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொல்கிறார். இரண்டாவது சொல்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கிறார். வா என்று சொல்வது அழைப்பு, போ என்று சொல்வது கட்டளை. தெய்வ பிள்ளையே, நமக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், தம்முடைய அருமையான ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல்களை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தலின் மூலமாக தான் தேவன் தம்முடைய சுதந்திரமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நமக்கு தரிசனத்தை கொடுத்து விசுவாசத்தோடு அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த ராஜ்யத்திற்கென்றே நம்மை அழைத்தார். அழைத்து கீழ்ப்படிய பண்ணி தெய்வ பிள்ளையை இன்றைக்கு தெய்வ பிள்ளையை அனுப்பப்பட்டவர்களாக அந்த ராஜ்யத்திற்கு போ என்று சொல்கிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, யார் அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாயிருந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்பார்களே, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருந்திருப்பார்களே, ஆனால் அதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபிரகாம் அந்த தேசத்தை குறித்து, அந்த கானானை குறித்து, அந்த எருசலேமை குறித்து வெளிப்படுத்தல்களை பெற்றவனாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, யார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாயிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த விசுவாச ஜீவியத்தை செய்ய முடியும். யார் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின வெளிப்படுத்தல்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் தெய்வ பிள்ளையே அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து கரிசனை உடையவர்களாக, அந்த தேவராஜ்யம் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அந்த பிரயாசத்திலே பங்குள்ளவர்களாக அனுப்பப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியம் அப்படிப்பட்ட பரம தேசத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஜீவியமாக காணப்பட வேண்டும். நீ எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறாயோ, உன்னுடைய உள்ளம் எவ்வளவு தூரம் உத்தமமும்
உண்மையும் உள்ளதாக காணப்படுகிறதோ அதற்கு ஏற்ற விதத்திலே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை உனக்கு கொடுத்து அந்த ராஜ்யத்திற்காக உன்னை பிரயோஜனப்படுத்துவார். தெய்வ பிள்ளையே, இரண்டாவதாக இந்த எருசலேமுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திர பாகமாக காணப்பட்டது. எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறானோ அதை போல பரம தகப்பனாகிய நம் தேவன் தம்முடைய ஜனங்களாகிய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சுதந்திர பாகம்தான் இந்த எருசலேம். இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான், சங்கீதம் 105 சங்கீதம் 11 சொல்லுகிறான், உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய தேசம்தான் அவர்களுக்கு சுதந்திரம். ஆகவேதான் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லா தேசத்திலிருந்தும் தங்கள் தேசமாகிய எருசலேமுக்கு நேராக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமோ, ஆவிக்குரிய யூதர்களாகிய நாமோ, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக, நாம் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, நாம் தான் தேவனுடைய எருசலேமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய கூடாரமாக நம்மை தேவன் இந்நாட்களிலே கட்டி எழுப்பி வருகிறார். அல்லேலூயா. அதற்காக தேவன் உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் அளவு நூல் கொண்டு அளந்து பார்க்கிறார். அளவிலே ஏதாகிலும் குறைவு வந்ததுண்டோ என்று. சத்ருவானவன் உங்களுடைய ஜீவியத்திலே பல விதங்களிலேயும் கிரியை செய்து உங்களுடைய வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலமாய் இராதபடி உங்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்திருக்கிறானோ என்று உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அன்பின் நீளத்தையும் அன்பின் அகலத்தையும் அளந்து பார்க்கிறவராக அளவு நூலோடு இருக்கிறார். அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமான எருசலேமை அளந்து பார்க்கும்படியாக சென்ற தேவன் அளவு நூலோடு இன்றைக்கு தேவ ஜனமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட எருசலேமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய ஆலயமாக திகழ்கிற தேவ ஜனங்களை அளந்து பார்க்கும்படியாக அளவு நூலோடு வந்து நிற்கிறார். ஒரு தன்னுடைய ஜீவியம் இந்த நாளிலே எப்படி காணப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட சுதந்திர பாகமாகிய எருசலேமை பற்றி தெய்வ பிள்ளையே தேவன் மிகவும் ஜாக்கிரதையுடையவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, மூன்றாவதாக இந்த எருசலேமுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இந்த எருசலேமிலே பிதாக்களுடைய கல்லறைகள் காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, பிதாக்களுடைய கல்லறைகள் என்று சொல்லும் போது இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜீவியத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. நமக்கு முன்பாக அநேக முற்பிதாக்கள் பரிசுத்தவான்களாக இந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிறவர்களாக, அந்த பரமதேசத்தை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக நமக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறார்கள். இந்த தெய்வ பிள்ளை பிதாக்களுடைய கல்லறைகளை தேவன் வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன தூது கொடுக்கிறார்? நாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சுவடுகளை, விசுவாச வீரர்களுடைய அடிச்சுவடுகளை நாமும் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து மாதிரியாக காணப்பட்டார். அநேக தேவனுடைய அப்போஸ்தலர்கள் மாதிரியாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் ஜீவித்து வெளிப்படுத்தினவைகள் தான் இன்றைக்கு அச்சிடப்பட்டு தெய்வ பிள்ளைய கருத்திலே வேதாகம புஸ்தகமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக புஸ்தகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை சபையார், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் கை கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூரணம் தேவாலயமாகிய உன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேறும். தேவன் அளந்து பார்க்கும் போது நான் உன்னிலே குறைவை காணவில்லை என்று சொல்லி உன் ஜீவியத்தை குறித்து சந்தோஷப்படுவார். தெய்வ பிள்ளையை, நான்காவதாக இந்த எருசலேமிலே காணப்பட்ட விசேஷம் என்ன?
இந்த எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் காணப்பட்டது. எருசலேமை கட்ட விரும்பின தேவன் எருசலேமின் சகல பகுதிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருந்தார். எருசலேம் கட்டப்படுவதிலே 3 அம்சங்கள் காணப்படுகிறது தெய்வ பிள்ளையே. அதிலே முதல் அம்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் பகுதியாக காணப்படுகிறது. இரண்டாம் அம்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாய பகுதியாக காணப்படுகிறது. மூன்றாம் அம்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய பகுதியாக காணப்படுகிறது. முதலாம் அம்சமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் பகுதியை தேவன் அவர்களுக்கு எப்படி ஒப்பிட்டு காட்டினார் என்றால் அத்தி மரத்தோடு ஒப்பிட்டு காட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அத்தி மரத்தோடு ஒப்பிட்டார். எதற்காக ஒப்பிட்டு காட்டினார் என்றால் அவர்களுடைய அரசியல் பகுதியை வெளிப்படுத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அத்தி மரத்தோடு ஒப்பிட்டார். தெய்வ பிள்ளையே, அத்தி மரம் என்று சொல்வது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் பகுதியை காட்டுகிறது. அதை நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாய வாழ்க்கை. சமுதாய வாழ்க்கையை தேவன் எதோடு ஒப்பிட்டு காட்டினார் என்றால் திராட்சை செடியோடு ஒப்பிட்டு காட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாய வாழ்க்கையை திராட்சை செடியோடு தேவன் ஒப்பிட்டு காட்டினார். அதை தான் சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் என்று சங்கீதக்காரன் அதை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். ஆம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் திராட்சை செடிகளாக தான் தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டார்கள். தங்களுடைய சுதந்திரத்திலே அவர்கள் நாட்டப்பட்டார்கள். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எதோடு ஒப்பிட்டார் என்றால் ஒலிவ மரத்தோடு ஒப்பிட்டார். ஒலிவ மரத்தை தெய்வ பிள்ளையே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு காண்பித்தார். எருசலேமை கட்ட விரும்பின தேவன் எருசலேமை கட்டி எழுப்பும் போது இந்த 3 பகுதிகளும் கட்டி எழுப்பப்படும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவரின் நாட்களிலே அளவு நூலை பிடித்தவராக எருசலேமை அளந்து பார்த்து இந்த 3 பகுதிகளையும் கட்டி எழுப்பி வருகிறார். அரசியல் பகுதியை கட்டி எழுப்பி வருகிறார். சமுதாய பகுதியை கட்டி எழுப்பி வருகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பி வருகிறார். தெய்வ பிள்ளையே, அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மாறி போகவில்லை. தெய்வ பிள்ளையே, முதலாவது தெய்வ பிள்ளையே, அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவன் விரும்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக தேவன் விரும்பினார். தெய்வ பிள்ளையே, அதற்காக சீனாய் மலையிலே வைத்து தேவன் என்ன செய்தார்? தம்முடைய சொந்த விரலினாலே மோசேக்கு சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய அரசியல் தெய்வ பிள்ளையே ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக சீரமைக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவன் தாமே தம்முடைய சொந்த விரலினாலே சட்ட திட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். இப்படி சட்ட திட்டங்கள் இதன்படி காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய சொந்த விரலினாலே சட்ட திட்டங்களை பெற்றுக்கொண்ட ஜாதி வேறு ஒரு ஜாதியும் இல்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் இன்றைக்கும் தேவன் அந்த சட்ட திட்டங்களின்படி அரசியல் பகுதியை தேவன் அவருடைய வாழ்க்கையிலே சீரமைத்து வருகிறார். இரண்டாவது, திராட்சை செடி, அதுதான் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கை. தெய்வ பிள்ளையே, தேவன் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையும் கூட சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று கருதினார். ஆகவேதான் அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தார்? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னார். அவருடைய சமுதாய ஜீவியமானது சீரமைக்கப்பட்டு
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். மூன்றாவதாக தெய்வ பிள்ளையே, ஒலிவ மரம் என்று சொல்லும் போது அது அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்பினவராக காணப்பட்டார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் எதிலே கரிசனை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறதா என்பதை குறித்து கரிசனையுடையதாக காணப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்களுக்கு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒலிவ மரம் என்று என்ன செய்தாராம்? பெயரிட்டாராம். தெய்வ பிள்ளையே, ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் சீரமைக்கப்படும் போது ஆண்டவருடைய பார்வையிலே அவன் அழகாய் தெரிகிறான். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், ரட்சிப்பே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு அலங்காரமாய் இருப்பது என்ன? தேவன் நம்மை காணும் போது நம்மிலே எதிர்பார்க்கக்கூடிய அலங்காரம் என்ன? ரட்சிப்பு தான் அலங்காரமாய் இருக்க வேண்டும். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எழுத்தின் பிரகாரமாக தேவன் சொன்னார், நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஒலிவ மரத்தை போல் இருப்பாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கனி கொடுக்கக்கூடிய ஒலிவ மரத்தை போல சீரமைக்கப்படும் போது நீ கர்த்தருடைய பார்வையிலே அலங்காரமுடையவனாக அலங்காரமுடையவளாக காணப்படுவாய் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதிலே 3 பகுதிகள் காணப்படுகிறது. அந்த 3 பகுதிகள் என்ன? ஒன்று தேவன், இரண்டாவது வேதம், மூன்றாவது ஆசாரியன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே குறைந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 3லேயும் குறைந்து போனார்கள். தெய்வ பிள்ளையே, எதிலெல்லாம் குறைந்து போனார்கள்? தேவனை விட்டு தூரமாய் போனபடியினால் தேவனிலே குறைந்து போனார்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதபடியினால் நியாயப்பிரமாணத்திலே குறைந்து போனார்கள். ஆசாரியனும் இல்லாமல் போனபடியினால் ஆசாரியத்துவத்திலும் குறைந்து போனார்கள். ஆண்டவர் மீண்டுமாக சீரமைக்க விரும்புகிறார். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வேதத்தின்படியும், தெய்வ பிள்ளையே, இதோ ஆசாரியத்துக்குள்ளாகவும் தெய்வ பிள்ளையே அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் இந்த 3ஐயும் இழந்து போனார்கள். மெய்யான தேவனை இழந்து போய் பொய்யான தேவர்களை அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். மெய்யான தேவனை விட்டுவிட்டார்கள். ஜீவ தண்ணீராகிய துறவை விட்டுவிட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு தூரமாய் போய்விட்டார். நியாயப்பிரமாண புஸ்தகம் அவருடைய கையிலே இராமல் போனது. தெய்வ பிள்ளையே, ஆசாரியனும் இல்லாமல் போய்விட்டான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒலிவ மரம் எப்படி காணப்படுமோ அதை போல தேவன் இருந்தால்தான் கனி உண்டாகும், வேதம் இருந்தால்தான் கனி உண்டாகும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். எப்பொழுது கொடுப்பான்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்களுடைய கையிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இராமல் போனது. ஆகவே மீண்டும் அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஒலிவ மரமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 3 பகுதியையும், தெய்வ பிள்ளையே, தேவனையும் வேதத்தையும் பிரதான ஆசாரியனும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே நிறைவேற்றி அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாக
தெய்வ பிள்ளை வாஞ்சை உள்ளவராக காணப்பட்டார். அதற்காக என்ன செய்தார்? பொய்யான தெய்வங்களை தேவன் அகற்றி போட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட செய்தார். அவர்களுடைய ஆசாரிய ஊழியத்தை தேவன் சீர்படுத்தினார் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் ஆசாரியன் தேவ சமூகத்திலே அழுக்கு வஸ்திரத்தோடு ஒரு முறை நின்று கொண்டிருந்தான். அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யார்? அவன்தான் யோசுவா தெய்வ பிள்ளையே. அதை தெய்வ பிள்ளையை 4ஆம் தரிசனத்திலே நம்மால் படிக்க முடியும். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரத்தோடு காணப்படுகிறான். இங்கே நான் யோசுவா என்று சொல்லும் போது நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது மோசேயோடு காணப்பட்ட யோசுவா என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த யோசுவா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து 50,000 இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தங்கள் தேசத்திற்கு புறப்பட்டு வந்தபோது அதிலே காணப்பட்ட ஆசாரியனாய் இருந்த யோசுவா தான் இந்த யோசுவா. ஒரு முறை அவன் அழுக்கு வஸ்திரத்தோடு நின்று கொண்டிருந்த வேளையிலே சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திலே வந்து நின்று அவனை குற்றம் சாட்டினான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அழுக்கான ஒரு ஜீவியம் காணப்பட்டதனால் அல்ல சாத்தான் வலது பக்கத்திலே வந்து நின்றது. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனுடைய பார்வையிலே குறைந்து போய் வீழ்ந்து போய் இருந்தபடியினால் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலவரமாக அவனுடைய ஜீவியத்திலே அழுக்கு வஸ்திரம் காணப்பட்டது. அங்கே சாத்தான் வந்து வலது பக்கத்திலே நிற்கிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அழுக்கு காணப்படுமே ஆனால், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய ஜீவியம் விழுந்து போயிருக்குமே ஆனால், யார் உன்னுடைய வலது பக்கத்திலே வந்து நிற்பான் என்றால் சாத்தான் வந்து நின்று குற்றம் சாட்டுவான். ஆனால் ஆண்டவர் இந்த யோசுவாவை குறித்து, இந்த பிரதான ஆசாரியனை குறித்து சாத்தானை பார்த்து சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி என்ன தெரியுமா? சாத்தானே, இந்த யோசுவா யார் தெரியுமா? இவன் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி என்று சொன்னார் தெய்வ பிள்ளையே. அக்கினியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்ளி. நிர்மூலமானவர்களோடு நிர்மூலமாகவில்லை, மடிந்தவர்களோடு மடிந்து போகாமல் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளிதான் இந்த யோசுவா என்று தேவன் யோசுவாவை குறித்து சாட்சி கொடுத்தார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்குமே ஆனால் அதான் ஆண்டவர் அளந்து பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, உன் வலது பக்கத்திலே சாத்தான் வந்து நிற்பான். ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உன்னுடைய அழுக்கு வஸ்திரம் நீ பட்ட பாடுகளினால் உண்டானது என்று ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய அழுக்கு வஸ்திரம் உன்னுடைய அந்தரங்க பாவத்தினால் அல்ல, உன்னுடைய பாடுகளினால் அக்கினியிலிருந்து நீ எடுக்கப்பட்ட கொள்ளி என்று உன்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியே தேவன் என்ன செய்தார்? யோசுவாவை குறித்து சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக என்று. ஆகவே நீங்கள் சாத்தானை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம் தெய்வ பிள்ளையே. தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு சுத்தமுள்ள வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக, உங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கும்படியாக, உங்களுடைய ஜீவியத்திலே தெய்வ பிள்ளையே மெய்யான கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும்படியாக தான் அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உங்களுக்காக அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினபடியால் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக நல்மனசாட்சியோடு வாழும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். எழுத்தின்படியான எருசலேமை கட்டும்படியாக வாஞ்சை உள்ளவராயிருந்த தேவன் அதனுடைய நீளம், அதனுடைய அகலத்தை அளந்து பார்த்து, தெய்வ பிள்ளையே,
கட்டும்படியான நேரம் ஆயிற்று என்று சொல்லி நீடிய பொறுமை நிமித்தமாக இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, இந்நாட்களிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தான் ஆவிக்குரிய எருசலேம், நீங்கள் தான் ஆவிக்குரிய தேவ ஜனங்கள், நீங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உங்களை தேவன் உடன் பங்காளி ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தலபலவரதபதலபே. அப்படியானால் உங்களை தேவன் அளந்து பார்க்கும் போது ஒரு பக்கத்திலே எதை வைக்கிறார் தெரியுமா? அவருடைய கிறிஸ்துவின் சம்பூர்ணமான திவ்ய சுபாவத்தை வைக்கிறார். இன்னொரு பக்கத்திலே உங்களை வைத்து அளந்து பார்க்கிறார். ஒரு முறை தேவன் ஒரு ராஜாவை கண்ணோக்கி பார்த்தார். அந்த ராஜா தன்னையே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். அந்த ராஜா தன்னையே பெருமையாக எண்ணி கொண்டிருந்தான். தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமைகளை எல்லாம் எண்ணி அவன் தன்னையே மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒரு திராசிலே அந்த ராஜாவை வைத்து இன்னொரு பக்கத்திலே தேவனும் என்ன செய்தாராம்? எடைக்கல்லாக காணப்படும்படியாக இதோ அளந்து பார்த்தாராம். அளந்து பார்த்து விட்டு சொல்கிறார், தெய்வ பிள்ளையே, தெக்கேல், நீ அளவிலே குறை உள்ளவனாய் போனாய் என்று தெய்வ பிள்ளையே பேசுவதை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய கையிலே, ஆண்டவருடைய கையிலே ஒரு தராசு இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் மனுஷனை நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார். தராசிலே எப்படி ஒரு முள் நடுவே நின்றால் எடை பகுதியும் பொருள் பகுதியும் சமமாயிருக்குமோ, அப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் சம்பூர்ணத்தின் நிறைவிலே சமமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக மனிதனுடைய வாழ்க்கையை தராசிலே வைத்து அளப்பது போல தேவன் அளந்து பார்க்கிறாராம். அப்படியாக தெய்வ பிள்ளை பெல்ஷாத்சார் என்கிற ராஜாவை தேவன் அளந்து பார்த்தபோது அந்த ராஜா தேசத்தின் ராஜாதான், தேசத்திலே உள்ள சகல தெய்வ பிள்ளை உத்தரவாதத்தை உடையவன் தான், தன்னையே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தவன் தான். ஆனால் அளந்து பார்த்த போது நீ அளவிலே குறைவுள்ளவனாய் காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய அளவு குறையாக இருக்குமே, ஆனால் அதை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த தூதை உங்களுக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் அளந்து பார்க்கிற தேவன். நீ குறையாக காணப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகையின் நாளிலே கைவிடப்படக்கூடாது. அதற்கு முன்பாக இது இரட்சண்ய நாள். அல்லேலூயா. இது கிருபையின் நாள். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தாலே நீ கழுவப்பட்டு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீ விட்டு விடுவாயானால் தேவன் உனக்கு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்து தேவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படியான கிருபையை கொடுத்து உன்னை அளவிலே நிறைவுள்ளவனாக காண்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கனம் அதிகமா இருக்கணும். உங்களை தராசுல ஆண்டவர் வச்சு அளக்கும் போது உங்க கனம் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படியானால் உங்கள் கனம் அதிகமாய் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சில வேத வசனங்களை தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமாம். நாம் கர்த்தரை கனம் பண்ணினால் தேவன் என்ன செய்வாராம்? நம்முடைய கனம் அதிகமாயிருக்கும்படியாக கிருபை செய்வாராம். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி தெய்வ பிள்ளை எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது? ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்ப உங்களுடைய கனம், உங்களுடைய ஆலைகள் பூர்ணமாய் நிரம்பி கனமுள்ளதாய் இருக்க வேண்டுமானால், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட்ட கனமுள்ள ஜீவியமாக உங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும்.
எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது? முதலாவது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் நீ யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு என்று பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் யாரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய தெய்வ பிள்ளை கனம் அதிகரிக்க வேண்டுமானால் நான் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ண வேண்டும். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு என்ன செய்திருக்கிறாரா? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நியாய தீர்ப்பு யார் செய்ய போகிறது என்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் செய்ய போகிறார். அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு யார் கொடுத்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனை நீங்கள் கனம் பண்ணுவது போல யாரையும் கனம் பண்ண வேண்டும்? குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ண வேண்டும். பிதாவாகிய தேவனை கனம் பண்ணுவது போல குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ணணும்ன்றீங்களே, எப்படி கனம் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ணினவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளையே, நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஒரு ஊழியக்காரனுக்காக அல்ல. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஏதோ ஒரு சபைக்காக அல்ல. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எதற்காக என்றால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து நமக்கு போதித்த வசனங்களை கேட்கும்படியாகவும் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணும்படியாகவும் தான் தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கனம் பண்ணினால் வாசியுங்கள். 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஒரு ரிவார்டு கொடுக்கிறார் ஆண்டவர். தெய்வப்பிள்ளை ஒரு பிரதிபலனை கொடுக்கிறார். நீ ஆண்டவருக்கு உன் பொருளாலும் உன் எல்லா கையின் பிரயாசங்களினாலும் நீ தேவனை கனப்படுத்தும் போது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்படியாக கிருபை செய்கிறார். தானியங்கள் நிரம்பி வழிய செய்கிறார். அது ஒரு பிரதிபலனாக கொடுக்கிறார். இன்னொரு பகுதியிலே பிதாவையும் குமாரனையும் கனம் பண்ணும் போது தேவன் பிரதிபலன் கொடுக்கிறார். என்ன பிரதிபலன்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? மகனே மகளே, என்னை கனம் பண்ணு என்று சொல்லுகிறார். முதலாவது பார்த்தோம், எப்படி கனம் பண்ணுவது? நம்முடைய பொருட்களால் முதற்பலனை கொடுத்து கனம் பண்ணுகிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இரண்டாவது, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் கனம் பண்ணுகிறோம். எப்படி கனம் பண்ணுகிறோம்? அனுப்பின பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துடைய வசனத்தையும் கேட்கிறவர்களாக அவரை கனம் பண்ணுகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி தேவனை கனப்படுத்துவது? நீ நல்ல ஒரு பரிசுத்தவானாய் இருந்து கனப்படுத்தணும். நீ நல்ல ஒரு பரிசுத்த வாட்டியாய் இருந்து தேவனை கனம் பண்ணணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 149ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கனம் யாருக்கு உண்டாகுமா? பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். பரிசுத்தவான்கள் செய்யக்கூடிய 7 காரியங்கள் என்ன என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். முதலாவது, சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாரை அன்பு கூறுவார்களாம்? தேவனில் அன்பு கூறுவார்களாம். ஆபிரகாமை எடுத்து பாருங்க.
ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் ஏக புத்திரனாகிய அந்த ஈசாக்கை எனக்காக பலி செலுத்துன்னு சொல்லும் போது என்னால பலி செலுத்த முடியாதுன்னு சொன்னாரா? இல்ல. உடனே ஈசாக்கை கூட்டி கொண்டு எங்க போனாரு? மோரியா மலைக்கு போனார். காரணம் என்ன? தன் சொந்த குமாரனை காட்டிலும் அதிகமாக ஆபிரகாம் யாரை நேசித்தார்? தேவனை நேசித்தார். இன்றைக்கு தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ உண்மையான தேவனுடைய பரிசுத்தவானாய் இருப்பாயானால் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ யாரை நேசிப்பாய்? தேவனை நேசிப்பாய். ஆகவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள். இரண்டாவது, பரிசுத்தவான்களிடத்திலே காணப்படுகிற இரண்டாவது அனுபவம் என்ன? சங்கீதம் 34 சங்கீதம் 9 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நல்ல ஒரு தேவனுடைய பரிசுத்தவானாய் இருந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவையும் வரவிட மாட்டார். தேவன் அளந்து பார்ப்பார், உன்னிலே குறையில்லை என்று சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. பெல்ஷத்சாரை போல நீ அளவிலே குறை உள்ளவனாய் உன்னை கண்டேன் என்று சொல்லாதபடிக்கு நீ ஒரு நிறைவுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டுமானால், நீ நிறைவுள்ள நல்ல ஜீவியம் செய்யக்கூடிய பரிசுத்தவானாய் இருக்க வேண்டுமானால் உனக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மூன்றாவது, இந்த பரிசுத்தவான்களிடத்தில் என்ன அனுபவம் காணப்படும்? சங்கீதம் 85 சங்கீதம் 8 வாசிக்கும் போது, அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாத தேவ சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும் என்றால் பரிசுத்தமுள்ள, பரிசுத்த அலங்காரம் உள்ள ஜீவியமாய் இருக்கும். நான்காவதாக, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவம் என்ன? சங்கீதம் 145 சங்கீதம் 10 வாசிக்கும் போது, உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஸ்தோத்தரிக்க கூடியவர்கள் யாராயிருப்பார்கள் என்றால் தேவனுடைய பரிசுத்தவான்களாயிருப்பார்கள். ஐந்தாவதாக, சங்கீதம் 30 சங்கீதம் 4 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அப்ப தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற இன்னொரு அனுபவம் என்னவென்றால் அவர்கள் பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுவார்கள். பிரைஸ் தி லார்ட். யார் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்கிற உள்ளம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களா இருக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு அனுபவங்களை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆறாவதாக, பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அனுபவம் வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 8 வாசிக்கும் போது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏழாவதாக, பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அனுபவம் சங்கீதம் 132 சங்கீதம் 9 வாசிக்கும் போது, உம்முடைய ஆசாரியர்களின் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே ஒரு கம்பீர சத்தம், தேவனை உயர்த்தக்கூடிய கம்பீர சத்தம் காணப்படும். அப்ப தெய்வ பிள்ளையே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. நீ ஸ்தோத்திர பலியோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, சமாதானத்தோடு நீ தேவனை துதிக்கும் போது, தேவனை கீர்த்தனம் பண்ணும் போது, தேவனிலே அன்புள்ள ஒரு ஜீவியம் செய்யும் போது தேவன் உன் மூலமாக கனப்படுகிறார். தேவன் உன்னை ஒரு பரிசுத்தவானாக அலங்கரித்து கனப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அப்பொழுது தேவன் தராசிலே அளவு நூலோடு வந்து உன்னை அளந்து பார்க்கும் போது, ஓ என் பிள்ளையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திர பலிகள் காணப்படுகிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கீர்த்தனம் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கிறது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கம்பீர சத்தத்தோடு துதிக்கிற அனுபவம் இருக்கிறது. என் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறான். என் பிள்ளை கர்த்தரிலே அன்பு கொண்டு ஜீவிக்கிறான். எல்லா அன்புக்கும் மேலாக தேவ அன்பு என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் தராசிலே வைத்து அளந்து பார்த்தேன். நான் அளவு நூலோடு எருசலேமின் அகலத்தையும் நீளத்தையும் அளந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலயமாயிருக்கிறபடியால் நான் உன்னை அளந்து பார்த்தேன். நீ அளவிலே குறை உள்ளவளாக இல்லை என்று சொல்லி உன்னை ஒரு பரிசுத்தவான் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சாட்சியை பெற்றுக்கொண்டவன் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் யாரிடத்திலே சாட்சியை பெற்றுக்கொண்டானாம்? தேவனிடத்தில் சாட்சியை பெற்றுக்கொண்டானாம். அந்த யோவான் ஸ்நானகன் தான் சொல்கிறான், ஆண்டவருடைய கரத்துல தூற்று கூட இருக்கின்றாரு. அப்ப ஆண்டவருடைய கரத்துல அளந்து பார்க்கக்கூடிய அளவு நூல் இருக்கு, ஆண்டவருடைய கரத்துல தராசு இருக்கு அளந்து பார்க்கும்படியாக. இன்னொன்று யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஆண்டவருடைய கரத்துல என்ன இருக்கு? தூற்று கூட இருக்கு. வாசியுங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் என்ன செய்து விடுவார்? சுட்டரிப்பார். இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் சொன்னார். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அருமை பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவனுடைய கரத்திலே ஒரு தூற்று கூடை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த தூற்று கூடையை வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? களத்தை நன்றாக விளக்குகிறாராம். களத்தை நன்றாக விளக்கும் போது பதராயிருக்கிறவர்கள் எல்லாம் அக்கினியால் என்ன செய்யப்படுகிறார்கள்? சுட்டரிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? அளவிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தபடியால். ஆனால் கோதுமை மணிகள் கனமுள்ளதா இருக்கிறபடியால் தேவன் என்ன செய்கிறாராம்? அந்த கோதுமை மணியை களஞ்சியத்திலே சேர்க்கிறார். நீங்கள் கோதுமை மணிகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் கனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பதராய் அளவிலே குறை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் அக்கினியால் என்ன செய்யப்படும்? சுட்டரிக்கப்படும் என்று. நாம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாம் கனம் உள்ளவர்களாக நாம் தேவனுடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவதூதன் சகரியாவிடத்திலே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? லூக்கா 1:14 வாசிக்கும் போது, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து தேவதூதன் சாட்சி கொடுத்தான். 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் என்று தேவதூதன் சாட்சி கொடுத்தான். 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான் என்று, மது அருந்தக்கூடிய பழக்கம் அவனுக்கு இராது என்று தேவதூதன் தாமே யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுத்தார். 15ஆம் வசனத்திலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று தேவதூதன் தாமே யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 16ஆம் வசனத்திலே தேவதூதன் சொல்கிறான், அவன் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன செய்வான்? ஆயத்தப்படுத்துவான். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனத்திலே அதே தேவதூதன் சொல்கிறான், அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக, பெல்ஷத்சாரை போல தன்னை மேன்மைப்படுத்தும்படியாக அவன் ஒன்றும் செய்யவில்லை. தெய்வ பிள்ளையே, அவன் மறைந்து பயிற்சி கூடமாகிய வனாந்திரத்திலே அவன் மறைந்திருந்து தேவனால் பயிற்சி எடுக்கப்பட்டிருந்தான்.
ஏற்ற காலம் வந்தபோது அவன் ஊழியத்தை ஆற்றிலே ஆரம்பித்தான். ஞான ஸ்நானத்தோடு ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையை அரண்மனையிலே முடித்தான். இரத்த சாட்சியாக மரித்தான். களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்ட கோதுமை மணியாக காணப்பட்டான். தேவன் அளந்து பார்க்கிறார். மேன்மை பாராட்டின பெல்ஷத்சாரை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அளவிலே குறை உள்ளவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தன்னை மறைத்து தேவனுடைய சமூகமாகிய வனாந்திரத்திற்குள்ளே தேவனால் பயிற்சி எடுக்கப்பட்டவனாய் இருந்த யோவான் ஸ்நானகன் தேவனால் சாட்சி எடுக்கப்பட்டான். தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட சாட்சி என்ன? ஸ்திரீகளில் பிறந்தவனிலே யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்கிற சாட்சியை யோவான் ஸ்நானகன் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அளவு நூலோடு, இன்றைக்கு தராசோடு, இன்றைக்கு தூற்றுக்கோடையோடு தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அளந்து பார்க்கும்படியாக பதர்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும், மணிகளோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ நல்ல ஒரு கோதுமை மணிதானா? நீ நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒலிவ மர கன்றுதானா? ஒலிவ மரமாக நீ வளர்க்கப்பட்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனால் கனப்படுத்தப்படுவாய். பரலோக ராஜ்யம் உனக்குரியது. தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். தேவன் உனக்குள்ளே தங்கி உன்னுடைய தேவனாயிருப்பார். நீ அவருடைய ஜனமாயிருப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாக்கியத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். அளவிலே குறை உள்ளவனாய் போவாயானால் இது கிருபையின் காலம். இன்றைக்கே மனம் திரும்பு. இன்றைக்கே உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு. இன்றைக்கே இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தாலே கழுவப்பட்டு, ஆண்டவரே அளவிலே குறை உள்ளவனாய் இருக்கக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் இப்படியாய் இருக்கிறது என்று அறிக்கை செய்து விட்டு விடுவாயானால் இன்றைக்கே தேவன் உன்னை மன்னித்து, இன்றைக்கே தேவன் உன்னை சுத்திகரித்து உன்னை அளந்து பார்க்கும் போது இவன் என்னுடைய பரிசுத்தவான் என்று சாட்சி கொடுக்கும்படியா, இவன் தேவனுடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்கிறான் என்று சாட்சி கொடுக்கும்படியா தேவன் உனக்கு கிருபை கொடுப்பார். மனுஷன் தன்னையே பெரியவனாக காட்டிக்கொள்வது அல்ல பெரிதான அனுபவம். தேவன் மனுஷனை பார்க்கும்போது இவன் பெரியவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனிதன் மனிதனையே பெரியவனாக காட்டிக்கொள்வது அல்ல உண்மையான பெரியத்துவத்தனம். தெய்வ பிள்ளையே, தேவன் மனுஷனை பார்க்கும் போது இவன் பெரியவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கழுகுதான் உயரமாக தனியாக பறக்கிறது, அது பெரியது. சிங்கம்தான் அது தனியாக காட்டிலே வேட்டையாடுகிறது, பெரியதுதான் மிருகங்களிலே. ஆனால் யார் தேவனோடு தனித்து வாசம் பண்ணி, தனித்து உறவாடி, தனித்து ஐக்கியப்பட்டு தேவனால் பெரியவர்கள் ஆக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையிலே பெரியவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரியவனாய் இருந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல் தான் இதோ தேவனுடைய கருத்திலே தூற்றுக்கூடை காணப்படுகிறது. அவர் களத்தை நன்றாக விளக்குவார். விளக்கும் போது நீ கனமில்லாத பதரை போல அளவிலே குறை உள்ளவளாக காணப்பட்டால் நீ பதரை போல பறக்கடிக்கப்படுவாய், சுட்டெரிக்கப்படுவாய். ஆனால் நீ நல்ல கோதுமை மணியாக தேவனை கனப்படுத்தி தேவனால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாயிருப்பாயானால் கிறிஸ்துவின் சம்பூர்ணமான அளவிலே நீ வளர்ச்சி பெற்றவளாக காணப்படுவாயானால் தேவன் உன்னை களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அளவு என்று சொல்லும் போது 2 விதமான அளவுகள் காணப்படுகிறது. ஒன்று என்ன தெரியுமா? அக்கிரமத்தின் அளவு. இன்னொரு அளவு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சம்பூர்ண அளவு, சுபாவத்தின் அளவு. 2 விதமான அளவுகளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அக்கிரமத்தின் அளவு நிறைவாகட்டும் என்று சொல்லி சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையோடு இருக்கிறாராம். அக்கிரமத்தின் அளவு நிறைவாகும் போது என்ன உண்டாகும்? அங்கே அவன் அழிந்து போவான். ஆகவே ஆண்டவர் இன்னொரு பக்கத்துல எச்சரிக்கையா சொல்றாரு, நீ அக்கிரமம் செய்யறதெல்லாம் ஆண்டவர் காணலேன்னு நீ நினைக்காத. நீ செய்கிற அனைத்து அக்கிரமங்களையும் யார் காண்பது? தேவன் கண்டுகொண்டேதான் இருக்கிறாரு. அந்த அக்கிரமம்
உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாறதுக்கு முன்னால நீ என்ன செய்திரு? மனம் திரும்பி உன் பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக நீ கடந்து வருவாயானால் நீ பதறடிக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? முற்காலங்களிலே சிலருடைய பிதாக்கள் எப்படி இருந்திருக்காங்க? அக்கிரமத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுட்டி காட்டி ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உங்க பிதாக்களை போல என்ன செய்யுங்க? அக்கிரமத்தின் அளவை நிரப்புங்கள் ஒப்பு கொடுத்துட்டார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? அக்கிரமத்துக்குனே ஒப்பு கொடுத்துட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். காரணம் என்ன? ஏன் அப்படி ஒப்பு கொடுத்தார்? ஏன் அக்கிரமத்திற்கு அப்படி ஒப்பு கொடுத்தார்? எல்லா உபதேசங்களையும் போதித்த பிறகு, எல்லா சத்திய வசனத்தையும் போதித்த பிறகு, பிதாக்களுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட அக்கிரமங்களையும் பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டி, மகனே மகளே, உன்னுடைய பிதாக்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் காணப்பட்டது, அது உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டாம் என்று சொல்லி சுட்டி காட்டி உபதேசம் பண்ணின பிறகும் அக்கிரமத்தை செய்வார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிதாக்களை போல நீங்களும் அக்கிரமத்தின் அளவை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஒரு நாள் வரும், நான் அளவு நூலோட வருவேன். ஒரு நாள் வரும், நான் திராசோடு வருவேன். ஒரு நாள் வரும், நான் தூற்றுக்கூடையோடு வருவேன். நீ அக்கிரமத்தின் அளவை நிரப்பி இருப்பாயானால் அதற்கேற்ற பிரதிபலன் இதோ பதறடிக்கப்படுவாய், பதறாக சுட்டரிக்கப்படுவாய். இதோ ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, எமோரியரின் அக்கிரமத்திற்கு ஒரு நிறைவு உண்டாக தேவன் சமயம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சமயம் கொடுத்துதான் வச்சிருக்காரு. எதுக்கு? உன் அக்கிரமத்தின் காரியங்களை என்ன செய்ய? நிறைவாக்குன்னு சொல்லி. ஆனா அப்படி சொல்லும் போதாவது மனஸ்தாபப்பட்டு, அப்படி சொல்லும் போதாவது, ஆண்டவரே என் அக்கிரமம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவாயிருக்கூடாதுன்ற ஜாக்கிரதையோடு, ஆண்டவரே இந்த வேளையில அறிக்கை செய்து விடுகிறேன்னு சொல்லி விட்டுட்டு சுத்திகரிக்கப்படுவாயானால் நீதான் பாக்கியவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா எமோரியரின் அக்கிரமத்துக்கு தேவன் நிறைவு உண்டாகும்படியாக சமயம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீ செய்வதையெல்லாம் அக்கிரமமாக செய்து நிறைவாக்கு, பின்பு நான் அளவுகோலோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான தெய்வ பிள்ளை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சீர்திருத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை நீதிமான்கள் ஆக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும்படியாக இந்த சத்திய வசனத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையை, உணர்வடையாத தெய்வ பிள்ளை எந்த ஒரு பாவியானாலும் உணர்வடைவான். இல்லாவிட்டால் சபையை விட்டு வெளியே போய் விடுவான். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவனுடைய சீர்திருத்தலின் வசனம். தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதற்காக தான் அவன் சொல்லுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்து விட்டேன் ஆண்டவரே, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறான். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில எந்த அக்கிரமம் இருந்தாலும் அதை குறித்து நீ அசதியாய் இருக்கக்கூடாது, மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீ அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் தேவன் உன்னை இன்றைக்கு தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். நீ பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின கிறிஸ்துனுடைய வசனத்தையும் கேட்டு பரிசுத்தவானாக ஜீவித்தால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு பெரிய கனமுள்ள பாத்திரமாக, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாக, ராஜ முடியாக, அவருடைய முத்திரை மோதிரமாக காணப்படுவாய். அல்லேலூயா,
Praise the Lord. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அலறுகிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லுகிறான். என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பியும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தப்போ சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தும் என்று தாவீதை போன்றவர்கள் அலறினபடியால் ஜீவ மார்க்கத்தை மனுக்குலத்தின் முன்பாக வைக்கும்படியாக கிறிஸ்து தோன்றினார். உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, எல்லா வேஷ பக்திக்கும் ஒரு முடிவு வரட்டும். தெய்வ பிள்ளையே, எல்லா வேஷ பக்திக்கும் முடிவு வரட்டும். தெய்வ பிள்ளையே, அளவு நூலோடு வந்திருக்கிற ஆண்டவர் அக்கிரமத்தை அளக்காமல் மன்னிக்கும்படியாக அலருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அக்கிரமத்தை அறிக்கை செய்யும் போது இனி அதை அவர் நினைப்பதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நாளிலே வேண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். அல்லேலூயா. இயேசுவே, கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுபாவத்தின் நிறைவுள்ள அளவிலே என்னுடைய சாயல் காணப்படும்படியாக, எங்களுடைய சாயல்கள் காணப்படும்படியாக, வந்திருக்கிற ஒவ்வொருடைய சாயல்களும் காணப்படும்படியாக கிறிஸ்துவின் சம்பூர்ண அளவிலே எங்களை நிரப்பும் என்று இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துவின் சம்பூர்ணமாகிய திவ்ய சுபாவத்தை எந்த பள்ளிக்கூடத்திலேயும் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கிறிஸ்துவின் சம்பூர்ணமாகிய சுபாவத்தின் வளர்ச்சியை நீங்கள் தேவ சபையாகிய பள்ளியிலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நன்றாக படிக்கிற மாணவர்கள். தேவன் உங்களை சபையாம் பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? கிறிஸ்துவின் சம்பூர்ண சுபாவத்தின் அளவிலே வளரும்படியாக. அல்லேலூயா. வளருவீர்களானால் நீங்கள் தான் பாக்கியசாலிகள். பாஷை வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல், தேசங்கள் என்கிற வித்தியாசம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் தேவன் அனைத்து ஜனங்களையும் சபைக்குள்ளே கொண்டு வந்து ஒரே சரீரமாக்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. கண்களை மூடுவோமா? தெய்வ பிள்ளையை நம்முடைய கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். எருசலேமை அளக்கும்படியாக சென்ற தேவன், அதன் அகலத்தையும் நீளத்தையும் அளக்கும்படியாக சென்ற தேவன், ஒரு தலபலவரதவது நான் அதை கட்டுவேன் என்கிற வைராக்கியத்தோடு, நான் அதை கட்டுவேன் என்கிற வைராக்கியத்தோடு கடந்து சென்ற தேவன் ஒரு தலபலவர இன்றைக்கு உன்னை தேவாலயமாக கட்டும்படியாக வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். ஒரு தலபலவரதவதலவே. உன்னுடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தின் அளவு நிறைவடைய வேண்டாம் தெய்வ பிள்ளையே. அதற்கு முன்னாக இது ரட்சிப்பின் நாள், இது கிருபையின் காலம். மனம் திரும்பிவிடு. ஒரு தலபலவரதவதலவர அவரை கனம் பண்ணு, அவரால் கனப்படுத்தப்படு. ஒரு தலபலவ அவரை துதித்து பாடு, அவரை கம்பீரித்து பாடு. அவரிலே அன்பு கொண்டு ஜீவிக்கிற அனுபவத்திற்குள்ளாக கடந்து வா. நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், நீ தேவனால் அனுப்பப்படுகிறவன். ஒரு தலபலவரதவதலவர உனக்கு தேவன் அவருடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுத்திருக்கிறார் என்றார். ஒரு தலபலவரதவதலவே நீ அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக. ஒரு தலபலவரதவதலவரதவதலவரதவதலவே பெல்ஷத்சாரை போல உன்னையே மேன்மை பாராட்டி கொண்டிராமல் ஒரு தலபலவரதவதலவே அந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ உன்னத ஆவிக்குரிய அனுபவங்கள் காணப்பட்டிருந்தோம். ஒரு தலபலவரதவதலவரதவதலவரதவதலவே அவன் தேவனுக்காக எரிந்து பிரகாசித்தான். தன்னை குறித்து மேன்மைப்படுத்தவில்லை, ஆனால் யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் தாமே மேன்மைப்படுத்தினார். ஒரு தலபலவரதவதலவே மனுஷனுடைய பார்வையிலே நீ ஒரு பெரியவனாக அல்ல, தேவனுடைய பார்வையிலே நீ பெரியவனாக காணப்பட வேண்டும். ஒரு தலபலவரதவதலவே அளவிலே குறைந்து போகாமல் காணப்படும்படியா இந்த காலை வேளையிலே தேவன் அளவு நூலோடு இருக்கிறார். ஒரு தலபலவரதவதலவரதவதலவரதவதல அக்கிரமத்தின் நிறைவிலே அல்ல, கிறிஸ்துவின் சம்பூர்ண திவ்ய சுபாவத்தின் அளவிலே நீ வளர்ந்து ஒரு தலபலவரத நல்ல கோதுமை மணியாக, கனி கொடுக்கக்கூடிய அத்தி மரமாக, உன்னுடைய ஆவி
ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்படையும்படியாக தேவன் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். இந்த வேளையிலே உன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடு. ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். முழுமையாக நீ உன்னை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பாயானார். ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். சந்தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். தேவன் உன்னை நிறைவுள்ள பாத்திரமாக, எஜமானனால் கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாக, எந்த நற்கிரியைக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக உன்னை அலங்கரிப்பார். தெய்வ பிள்ளையே, அவருடைய பரிசுத்த கரத்தில் உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பாவங்கள் வந்திருந்தாலும், அக்கிரமங்கள் வந்திருந்தாலும், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன துன்மார்க்கத்தனங்கள் வந்திருந்தாலும், ஆண்டவரே அது நிறைவடையாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வேளையில உடைய இரத்தத்தாலே கழுவி சுத்தி எறியும். நான் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தேன் ஆண்டவரே, அதையெல்லாம் இப்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானத்திற்குள் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய பெரிதான அந்த பரிசுத்த இரத்தத்தாலே நீ கழுவப்படுவாயானால் ஒரு தலபல வரத அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார். தேவன் உன்னை இரட்சிப்பார். ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத. பாவத்தோடு காணப்பட்ட சகையனுடைய வீட்டிற்கு தேவன் சென்றார். ஒரு தலபல வரத பதில். அளவிலே குறைவுள்ளவனாக கண்டார். ஒரு தலபல வரத பதில். மனதுருகினார். அவன் அறிக்கை செய்தான், விட்டு விட்டான், நாளத்தனையாக கொடுக்கிறேன் என்று சொன்னான். அநியாயமாக சம்பாதித்தவைகளை நாளத்தனையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். ஒரு தலபல வரத பதில். தேவனால் கனப்படுத்தப்பட்டான். அவனுடைய இருதயத்தை கண்ட தேவன், சகேயுவே, இந்த நாளிலே உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். ரட்சிப்படையும்படிக்கு தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு தலபல வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில் ரபைக்கல வரத பதில வரத பதில். ஹல்லேலூயா. அந்த வேளையிலே முற்றிலுமாக சமர்ப்பியுங்கள். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமானா. இந்த பாதலத்து சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமானா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையிலே பெரியவர்களாக காணப்படும்படியாக, நாம் தேவனுடைய பார்வையிலே நிறைவுள்ளவர்களாக காணப்படும்படியாக, தேவன் நமக்கு எடுத்துரைத்த சத்திய வசனங்களுக்காக நாம் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய அளவு நூலோடு, அவர் தம்முடைய தராசோடு, அவர் தம்முடைய தூற்றுக்கோடையோடு உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ண சுபாவத்தின் வளர்ச்சியிலே நீங்கள் காணப்படும்படியாக கிருபை உள்ளவர்களாக கண்டு உங்களை தம்முடைய ஆலயமாக, உங்களை அவருடைய வாசஸ்தலத்தில் என்றென்றைக்கும் வைத்து ஆசீர்வதிப்பாராக.